அன்புள்ள மாணவர்களே, அடுத்தாற்போல் சுரதா என்ற ஒரு கவிஞர் கலப்பை என்ற ஒரு கருவியை பற்றி, உழுகின்ற கருவியை பற்றி, பண்டை காலத்து எருதுகளால் உழக்கூடிய ஒரு கருவியாகிய கலப்பையை பற்றி பேசுகின்றார், பாடியிருக்கின்றார். அது என்னவென்று பார்ப்போம். இந்த சுரதா என்ற இந்த பெயர் இவருடைய கற்பனை பெயர், அதாவது மாற்று பெயர், புனை பெயர் என்று அதற்கு சொல்வதுண்டு. இவர் பெற்றோர்கள் இட்ட பெயர் ராஜகோபால் என்பது. ஆனால் என்ன காரணத்தினால் சுரதா என்று இவர் அழைக்கப்படுகின்றார் என்றால், பாண்டிச்சேரியிலே வாழ்ந்த பாரதிதாசன் என்பவருடைய இயற்பெயர், பெற்றோர் இட்ட பெயர், அவருக்கு சுப்புரத்தினம் அப்படின்னு பேர். பாரதிதாசனுக்கு பெற்றோர்கள் இட்ட பெயர் சுப்புரத்தினம். அவருடைய தந்தை, பாரதிதாசனுடைய தந்தை பெயர் கனகசபை. அதனால் அந்த கனக என்பதை 3 எழுத்தையும் முதல் எழுத்தாக கொண்டு கனக சுப்புரத்தினம் என்று அவர் தன் பெயரை குறிப்பிட்டு வருவது வழக்கம். அந்த காரணத்தினாலே அந்த கனக சுப்புரத்தினத்தின் மீது அளவில்லாத மதிப்பும் மரியாதையும் பற்றும் பாசமும் கொண்ட இந்த ராஜகோபாலன் அவரை போன்றே கவிதை எழுதுவதிலே ஆற்றல் பெற்ற காரணத்தினால் அவர் கனக சுப்புரத்தினத்தின் மீது கொண்ட பற்றினால் அவருக்கு தன்னை தொண்டன் என்று ஆக்கி கொண்டார். அந்த தொண்டன் என்று சொல்லக்கூடிய அந்த சொல், அது வடமொழி சொல்லாக தாசன் என்று வழக்கத்தில் இருந்தது. அந்த தாசன் என்று ஆக்கி கொண்டார். அப்போ சுப்புரத்தினத்திற்கு தாசன், சுப்புரத்தின தாசன் என்று அவர் தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டார். அந்த சுப்புரத்தின தாசன் என்பதை சுருக்கமாக ஆக்குகின்ற போது அந்த கனக சுப்புரத்தினம் என்பது பாரதிதாசனுடைய பெயர். அதை கனக என்பதை கா என்றும், சுப்புரத்தின தாசன் என்பதை சுப்பு என்பதற்கு சு என்றும், ரத்தினம் என்பதற்கு ரா என்ற எழுத்தையும், தாசன் என்பதற்கு தா என்ற எழுத்தையும் எடுத்து ஒன்றாக சேர்த்து சுரதா, கனகசுரதா, கா சுப்புரத்தினம், கனகசுரதா என்று அது அவரால் முதலில் தொடங்கப்பட்டு கனக என்பது மறைந்து மீதி உள்ள சுரதா என்பதே அவருக்கு புனை பெயராக நிலைத்து விட்டது. ஆக ராஜகோபாலன் என்ற பெயர் புனை பெயராக சுரதா என்று ஆக்கி கொள்ளப்பட்டதனால் அவர் சுரதா என்று அழைக்கப்பட்டார். ஆனால் கவிதை எழுதுவதிலே மிகவும் கெட்டிக்காரர். பாரதிதாசனை போன்று சிறந்த ஆற்றல் படைத்தவர். இவர் சில சினிமா படங்களுக்கு சில படங்களுக்கு பாடல்களும் எழுதியுள்ளார். அந்த வகையிலே இவர் சிறந்த ஒரு கவிஞர். அவர் கலப்பை என்ற இந்த பொருள் பற்றி என்ன சொல்லுகின்றார் என்று பார்ப்போம். கருமை பெற்ற கடல் நேரும் நிலவானும் கைகோத்து கொண்டிருக்கும் இடத்தை விட்டு பெருமை பெற்ற செங்கதிரோன் மேற்கே சென்றான்.
பேச்சளந்து கொண்டு சிலர் கிழக்கே சென்றார். உரிமை பெற்ற வரிவண்டு பூத்த பூவை ஊதிற்று நீராட பெண்டிர் சென்றார். எருமை பெற்ற ஏருழவன் குப்பன் என்பான் ஈரவயல் வெளி நோக்கி விரைந்து சென்றான். தங்காமல் தயங்காமல் வாய்க்கால் வெள்ளம் ததும்பி வழிந்தோடி வர கண்ட குப்பன் வங்காளக்கடல் நோக்கி ஓடும் நீரே வயலுக்கு போவென்று பாய்ச்சலானான். சங்கீத குரலுடையோன் எட்டி என்பான் தனித்தமிழில் மருதப்பண் பாடக. வேலூர் வெங்கோடன் வெண்காந்தள் அரும்பு போன்று விளங்கிய கூர் கொழுமுனையால் சேறு செய்தான். வெடித்திருந்த வயலெல்லாம் தண்ணீராலே மெய்யெழுத்தின் முன்னுயிர் போல் பொருத்தி கொள்ள தொடிப்புழுதி எருவிட்ட வயலில் ஏரின் துணை உண்டு தொழில் உழவர் வேலை செய்தான். படிப்படியாய் வெயிலேறச் சேறு செய்தோர் பலர் தலையில் சூடர கண்ட குப்பன் தடித்ததொரு மரத்தின் கீழ் வந்தமர்ந்தான். தையானும் மெய்யானும் அங்கே வந்தார். ஊருக்கும் உலகுக்கும் வாழ்வழிக்கும் உழவரெல்லாம் வாய்ப்பேச்சை வளர்க்கலானார். ஈரத்தின் வரலாறே மேகமாகும் ஏருழவின் வரலாறே வையமாகும். பாருக்கு சோறளித்து பாதுகாக்கும் பயிர் தொழிலே உயிர் தொழிலாம் என்று வீர சூரப்பன் விரிவாக விளக்கி கூறி தொண்டைக்கு நீர் வாய்ச்சி கொண்டிருந்தான். உழவனுக்கே நிலம் சொந்தம் என்றிருந்தால் உழவனுக்கே நிலம் சொந்தம் என்றிருந்தால் உலகத்தில் நம்மை போன்ற உழவரெல்லாம் அழுபவர்கள் ஆமோமோ. ஒரு கூட்டத்தார் அனுபவிப்பாராவாரோ எரிந்தகள் போல் விழுபவர்கள் ஆவோமோ. ஏய்ப்போர் நம்மை மிதிப்பாரோ படித்துறை போல் என்றான் எட்டி. முழு உரிமை பெற்றாக வேண்டும் என்றேல் முன்னேற்றம் உயர்கொம்பே என்றான் ஏவி. சாவதனில் உரிமைக்கு சாவதென்றோ தமிழ்நாட்டின் வரலாற்று வீரமாகும். சாவதனில் உரிமைக்கு சாவதென்றோ தமிழ்நாட்டின் வரலாற்று வீரமாகும். கூவுவதிற் பயனில்லை என்றான் குப்பன். குறிஞ்சி என்பான்
ஆமப்பா ஆமாம் என்றான். நவரசன் கொப்பரு கொக்கரித்தான். அப்போதங்கே நல்லூரான் கலப்பையோடு வந்து சேர்ந்தான். ஏவியனும் பெயருடையான் கலப்பை என்றே ஏனிதனை அழைக்கின்றோம் குப்பாய் என்றான். நிலத்திலுள்ள மேல் மண்ணை கீழ் மண்ணோடு நின்றுள்ள கோர்முனையால் ஒன்று கூட்டி கலப்புதனை உண்டாக்கும் காரணத்தால் கலப்பை என்று பெயரிட்டார். கலப்பை மூலம் நிலத்தில் நாம் உண்டாக்கும் கலப்பை மாந்தர் நெஞ்சத்தில் உண்டாக்கி விடுவோமாயின் கலப்பு மனம் உருவாக வழி உண்டாகும். கலப்பு மனத்தால் சாதி செத்தே போகும் என்றுரைத்தான் கல்லாடம் கற்ற குப்பன். என்றுரைத்தான் கல்லாடம் கற்ற குப்பன். எல்லோரும் தலையசைத்தார். மீண்டும் குப்பன் குன்றுடுத்தனம் நாட்டில் முன்னறிந்த கொடுமையெல்லாம் இருந்ததில்லை. இவற்றையெல்லாம் தின்றுவிட்டு தூங்குகின்ற தமிழர்களுக்கு தீவிரமாக எடுத்துரைக்க வேண்டும் என்றான். ஒன்றுபட்டு வாழ்வதற்கு தடையாகி நிற்கும் ஒரு கோடி வேற்றுமையை ஒழிப்போம் என்றார். ஒழிப்போம் என்றார். ஆக மாணவர்களே, இந்த கலப்பை என்ற உழுகின்ற கருவியை கொண்டு இந்த சுரதா என்ற பெருங்கவிஞர் எவ்வளவு மனித வாழ்க்கையின் தத்துவங்களை, மேடு பள்ளங்களை எப்படி சமமாக்க வேண்டும், எப்படி வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும், விழுந்து கிடப்போரெல்லாம் எப்படி எழுந்து நிற்க வேண்டும், உயர்ந்து போய்விட்டவர் எப்படி சமமாக வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகின்ற இந்த உயர்ந்த கருத்துக்கள் நம்மை வியப்பில் ஆழ்த்துகின்றன. கருமை பெற்ற கடல் நேரும் நீலவானும் கைகோத்து கொண்டிருக்கும் இடத்தை விட்டு பெருமை பெற்ற சங்கதிரோன் மேற்கே சென்றான். கருமை பெற்ற கடல் நீர். கடல் நீர் எப்பொழுதும் நீல நிறமாகத்தான் இருக்கும். அது டார்க் ப்ளூ என்று சொல்லக்கூடிய கருநீல நிறம். அந்த நீல நிறம் வானத்தினுடைய நிறம். வானத்தின் நிறம் அந்த கடல் பரப்பிலே பட்டு பிரதிபலிக்கின்ற போது அது வானத்தின் நிறத்தையே தானும் பெற்றுவிடுகிறது. ஆக இந்த கடல் நீரும் இந்த வானமும் கைகோத்து கொண்டிருக்கக்கூடிய இடம் எங்கே? எங்கே கைகோத்து கொண்டு அப்படி தோன்றும் என்றால் அது இரண்டும் ஒன்றாக இணைகின்ற இடம் எங்கேயும் இல்லை. இது பூமி என்பது ஒரு தனிப்பட்ட ஒரு கிரகம், தனிப்பட்ட ஒரு பொருள். இது வானத்தோடு இயைந்தது அல்ல. ஆனால் பார்க்கின்ற நம்முடைய கண்களுக்கு அப்படி தோன்றும். ஆக இந்த நீல வானமும் இந்த தரையும் எங்கோ ஓரிடத்தில்
ஒன்றோடு ஒன்று தொட்டு கொண்டிருப்பது போல தோன்றுகின்ற அந்த தோற்றம் இருக்கின்றதே, அதை அப்படி நாம் நினைத்து கொண்டிருக்கின்ற அந்த இடம், அந்த இடத்தை விட்டு பெருமை பெற்ற செங்கதிரோன் சிவந்த நிறமுள்ள கதிர்வீச்சுக்களை கொண்ட சூரியன், அந்த சூரியன் இப்பொழுது காலை நேரம் முடிந்து மதிய நேரமும் முடிந்து மாலை நேரம் வந்து மேற்கு திசையிலே சென்று சூரியன் மறையப் போகின்றான். அந்த நேரத்தில் பேச்சளந்து கொண்டு சிலர் கிழக்கே சென்றார். பேச்சுக்களை பேசிக்கொண்டே சில மனிதர்கள் கிழக்கு திசை நோக்கி சென்றார்கள். உரிமை பெற்ற விரிவண்டு பூத்த பூவை ஊதிற்று. பூத்திருக்கக்கூடிய மாலை நேரத்தில் பூத்திருக்கக்கூடிய பூக்கள் சில இருக்கின்றன. அந்த பூக்களிலே வண்டுகள் பறந்து சென்று உட்கார்ந்து தேனை உண்டு மகிழ்வது வழக்கம். அதுபோல அந்த வண்டுகள் அந்த மலர்களிலே சென்று உட்கார்ந்தன. அப்போது மாலை சூரியன் மறைந்ததும் மறையாததுமாய் இருக்கின்ற அந்த நேரம் நீராட பெண்டிர் சிலர் சென்றார். அந்த நேரத்தில் மாலை நேரத்தில் நீராடுவதற்காக சில பெண்கள் அங்கே வந்தார்கள். எருமை பெற்ற ஏருழவன் குப்பன் என்பான். ஒரு குப்பன் என்ற பெயர் கொண்ட ஏர் உழுகின்ற மாடுகளையும் எருதுகளையும் கலப்பையையும் பெற்றிருக்கக்கூடிய உழவன் அவன். அவனிடத்திலே ஏர் மாடுகளோடு சில எருமை மாடுகளும் வைத்திருக்கின்றான். அவன் ஈரவயல் வெளிநோக்கி விரைந்து சென்றான். அந்த குப்பன் என்பவன் அந்த குளிக்கின்ற நீர்நிலைக்கு அருகிலே இருக்கக்கூடிய வயல்வெளிக்கு அவன் கடன் கழிப்பதற்காக சென்றிருப்பான் போல தோன்றுகின்றது. இங்கே சொல்லுகின்ற அந்த சூழலை பார்த்தால் அவன் வயல்வெளிக்கு போனான் என்று மிக எளிமையான சொற்கள் தான் ஆழமான பொருள்களை, இந்த எளிமையான சொற்களிலே ஆழமான பொருள்களை வைத்து பாடுகின்ற ஒரு கவித்துவம் இந்த மாதிரி உயர்ந்த ஆற்றல் படைத்த ஒரு கவிஞர்களால் தான் முடியும். தங்காமல் தயங்காமல் வாய்க்கால் வெள்ளம் ததும்பி வழிந்தோடி வர கண்ட குப்பன். அப்போது இவன் வயல்வெளிக்கு சென்றபோது அங்கே வாய்க்கால் ஓடுகிறது. ஆற்று பகுதியிலிருந்து பிரிக்கப்பட்ட கிளை வாய்க்கால் அங்கே ஓடி வருகிறது. அது தங்காமல், தண்ணீர் அங்கே தங்கிவிடாமல் நன்றாக நீரோட்டம் ஓடுகிறது. தயங்காமல், அங்கே தடை ஏதும் இல்லாமல் அது ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த வாய்க்காலிலே வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ததும்பி வழிந்தோடி அந்த வாய்க்கால் நிரம்ப தண்ணீர் வந்து அந்த வாய்க்கால் இரு கரைகளையும் தாண்டி வழிந்து நிரம்பிய பிறகு வழிந்து பக்கத்திலேயும் வழிந்து அது தன் ஓட்டத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்படி ஓடி வர கண்ட அந்த குப்பன் சொல்லுகிறான், வங்காள கடல் நோக்கி ஓடும் நீரே வயலுக்கு போவென்று பாய்ச்சலானான். வங்காள கடல் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய வாய்க்கால் வழி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய தண்ணீரே, அந்த வங்காளக்கடலுக்கு வீணாக சென்று கலப்பதிலே உனக்கு என்ன லாபம், உனக்கு என்ன பயன்? உன்னை திறந்து விடுகின்றேன், இந்த வயலிலே பாய்ந்து வளப்படுத்து என்று வாய்க்காலுக்கு திருப்பி விட்டான்
யார்? அந்த ஏருழவு கொண்ட எருதுகளை கொண்ட குப்பன் சொன்னான், இங்கே போ என்று. அதை பாய்ச்சினான் வயலுக்கு. சங்கீத குரலுடையோன் எட்டி என்பான் தனித்தமிழில் மருதப்பண் பாட. வேலூர் வெங்கோடன் காந்தள் அரும்பு போன்று விளங்கிய கூர் கொழுமுனையால் சேறு செய்தான். அவன் அந்த குப்பன் என்பவன் வயலுக்கு தண்ணீரை திறந்துவிட்டு பாய்ச்சினான். அப்போது எட்டி என்பான் ஒருவனுடைய பெயர் எட்டி என்று பெயர். அவன் சங்கீத குரலுடையோன், நல்லா பாட்டு பாடக்கூடிய குரல் வளம் படைத்தவன். அவன் என்ன செய்தான்? தனி நல்ல தமிழ் பாடல்கள், அதாவது மருதப்பண் பாடல்கள்,